ஆட்சி அமைப்பது குறித்து அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கும் அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ளாமல் தாவேகாவினர் எழுதிய கடிதத்தால் தான் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அருளேக்கர் அழைப்பு விடுக்கவில்லை என பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.டி. சூர்யா தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 3 வாய்ப்புகளை நம்மளுடைய அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்கின்றது. ஒன்று, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி சேர்த்து பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து முதல்வராக பதவி ஏற்பதற்கான வழிவகை செய்யலாம். இரண்டாவது, அதிக இடங்களை வென்ற கட்சி. உதாரணமாக இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்று முதன்மை கட்சியாக வந்திருக்கின்றது. அவர்கள் நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று கூறி பதவி பிரமாணம் செய்வதற்கான கோரிக்கை வைக்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது ஷரத்து என்னவென்றால், தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய போஸ்ட் போல் அலையன்ஸ், அதாவது தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டிருந்தாலும் இந்த கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றன, எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆகையால் எங்களை அரசு அமைக்க அனுமதி கோர வேண்டும் என்கின்ற ஒரு ஷரத்து. இப்போது திரு விஜய் அவர்கள் வைத்திருக்கக்கூடியது இரண்டாவது ஷரத்து, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனால் ஆளுநரிடம் சென்று நாங்கள் அரசு அமைக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த கடிதத்தில் இருப்பது மூன்றாவது ஷரத்து, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய போஸ்ட் போல் அலையன்ஸ் மூலமாக எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கின்றது, அதனால் எங்களை அரசு அமைப்பதற்காக அழைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஷரத்தை அவர் சொல்லும்போது அவரிடம் 118 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் அரசமைப்பதற்கு அழைப்பு விடுக்க முடியும். ஆனால் அவரிடம் இருப்பதோ அவர் வென்ற 108 இடங்கள், காங்கிரசிடம் இருக்கக்கூடிய 5 இடங்கள், மொத்தம் 113 இடங்கள். அப்படி இருக்கும்போது தாவேகாவிலிருந்து கடிதம் கொடுத்த போது நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் அந்த அனுமதியை கோரி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மூலமாக எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றது, ஆகவே எங்கள் அரசை அமைக்க வேண்டும் என்று கோரும்போது ஆளுநர் அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் இருந்தால்தான் அமைக்க முடியும் என்று நம்முடைய திரு அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்தை கோடிட்டு காண்பித்து உள்ளார். எனவே ஆதரவு கடிதத்தை எழுதியவர்கள் தாவேகாவில் இந்த அடிப்படை அரசியல் சாசனத்தை சரியாக புரிந்து கொண்டு கடிதம் எழுதவில்லை என்பது நமக்கு புலப்படுகின்றது.